வணக்கங்க. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து செல்வராஜ். நான் வந்து சிவில் இன்ஜினியருங்க. நான் வந்து நவலடி ஃபார்ம்ஸ் வில்லேஜ் மீட் ஷாப் கோயம்புத்தூர் அதனோட ஃபவுண்டருங்க. எங்கள் ஷாப் வந்து கோயம்புத்தூரில் 3 இடத்துல இருக்குது. என்னோட படிப்பெல்லாம் வந்து திண்டுக்கல் செயின்ட் மேரிஸ் ஸ்கூலுங்க. பேசிக்காக வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி விவசாய ஃபேமிலி. அப்பா லாயரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபுங்க. ஆனால் தாத்தா அப்பச்சி அவங்க எல்லாருமே பெரிய விவசாயிகள். பேசிக்காக வந்து விவசாய ஃபேமிலி. ஸோ வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த அனிமல்ஸ், ஆடு மாடு கோழி குதிரை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேயே அப்பா இல்லை, அம்மா வந்து திண்டுக்கல்லில் வந்து படிக்க வச்சாங்க. செயின்ட் மேரிஸில் நான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் மதுரைங்க. அங்கே அப்போவே மெரிட்டில் வந்து 1984 தியாகராஜா காலேஜில் நான் ஜாயின் பண்ணி 89 வரலும் படித்தேங்க. அப்போ எனக்கு என்னென்னா, படிக்கிற காலத்தில் படிப்பு படித்தாலுமே எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த அக்ரி ஓரியன்டாக அக்ரி பேஸ்ட் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது என்னோடய கனவாக இருந்துச்சு. ஆனால் படித்து முடித்த உடனே நான் வேலைக்கெலாம் போகலை. இம்மீடியட்டாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து திருப்பூர் போனோம். ஒரு கம்பெனியில் போய் கொஞ்ச நாள் வேலைக்கு இருந்து பழகலாம். அப்போ வந்து பனியன் எக்ஸ்போர்ட் அப்போ தான் பூம் ஆகிற டைம் 1990ங்க. திருப்பூர் வந்து அப்போ வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அப்போ தான் அந்த பனியன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்டில் நல்ல பூமிங் டைம். ஸோ வந்து நாங்கள் திருப்பூரில் வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு இருந்தோம் ஒரு கம்பெனியில். ஃப்ரெண்டோட கம்பெனி, சம்பளம்லாம் இல்லை, பழகிறதுக்காண்டி ஒரு 1 இயர் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட வேலைக்கு இருந்தேன். அப்புறம் தனியாக வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து ஒரு 4 இயர்ஸ் அதை ரன் பண்ணோம். திருப்பூரில் வந்து 4 இயர்ஸ் ரன் பண்ணோம். அதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு லாஸ் வந்துருச்சு. அப்போ அன்னைக்கே 1992-93 ஒரு 10 lakhs மேலே லாஸ் வந்துருச்சு. இந்த மீன் டைம் எனக்கு மேரேஜ் நடக்குங்க. நான் மேரேஜ் பண்ணது கோபியில். ஸோ எங்கள் ஃபாதர்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சரி இது லாஸ் ஆகுது, பரவாயில்ல, இது வரலும் போன லாஸ் போகட்டும், நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகலான்ட்டு கோபியில் வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணலான்ட்டு பஸ் ஒன்று வாங்கி பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போவே அந்த வேல்யூக்கே ஒரு 1992-93 எங்களுக்கு ஒரு மினிமம் 10-15 lakhs லாஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம அடுத்த தொழிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நான் வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணேன். அதில் நல்ல லாபம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மீன் வயல் வந்து நாங்கள் அந்த பஸ்ஸை பார்க்குறதுக்காண்டி கோபிக்கு அடிக்கிறதுக்காக திருப்பூர்லேருந்தே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சிவா ஸ்டுடியோன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி கோபியில் சிவா ஸ்டுடியோன்ட்டு, அது யார் ஸ்டுடியோனா அம்மா கிரியேஷன்ட்டு சிவா. அவர் வந்து இப்போ மெட்ராஸில் ப்ரொடியூசராக இருக்கார். அவர் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட ஸ்டுடியோ தான். அவங்க வந்து சினிஃபீல்டுக்கு வந்ததுனால நீங்கள் வந்து இந்த ஸ்டுடியோவை கொடுத்துடலான்னு ஒரு பிளானில் இருக்கான்னு சொன்னாங்க. நேரடியாக அவங்ககிட்ட பேசி நான் வாங்கிட்டேங்க. இன்றைக்கி வரலும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு இடத்துல 2 இடத்துல அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரலும் 30 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 95லேருந்து 2025 வரலும். மீன் வயல் வந்து எனக்கு இந்த விவசாயம், தோட்டம், ஆடு மாடு இதே தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் சரி ரைட்டு, நம்ம ஆட்டு பண்ணைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவலடி ஃபார்ம்ஸ்ன்ட்டு, நவலடியான் தான் எங்கள் குலதெய்வங்க. நவலடியான்னா நாவல் மரத்தடியில் இருக்க சாமி. ஸோ நாவலடின்னு வந்து அது அப்படியே நாவலடின்னு சொல்லுவாங்க, நவலடின்னு சொல்லுவாங்க. அது மோகனூரில் இருக்குங்க. காவிரி ஆத்தன் கரையோரத்தில் அந்த கோயில் இருக்குது. அது எங்கள் குலதெய்வம். ஸோ அந்த நேமில் பண்ணலான்ட்டு, அதில் தான் பண்ணலான்ட்டு நவலடி ஃபார்ம்ஸ்ன்ட்டு கோபியில் ஆரம்பித்தோங்க. இதில் வந்து எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. ஏன்னா விவசாய ஃபேமிலினால இது நல்லா பண்ணுங்கன்ட்டு நாங்கள் வந்து கோட் ஃபார்ம் ஆரம்பித்தோம். கோட் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 200 கோட்ஸுங்க. நவலடி ஃபார்ம்ஸ் கோட் ஃபார்ம்ட்டு ஆரம்பித்தோம். 200 கோட்ஸ்லேருந்து 300 கோட்ஸ் வரலும் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி நம்ம கோட் ஃபார்ம் ஆரம்பித்தோம். மீன்வேல் இந்த ஸ்டுடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. இடையில நான் இந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணுவேன். அந்த இது பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம கோட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். கோட் ஃபார்ம்னால் அவ்வளோ ஒன்றும் ஈஸியான
மொத்தத்தில் தொழிலே வந்து நமக்கு வந்து கஷ்டம்தான். கோட் ஃபார்ம் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில். அதுக்கு 2 காரணம் வந்து, ஒன்று அது வந்து உயிருள்ள ஜீவன், அனிமல்ஸ் வந்து உயிருள்ள, அது வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்தாகணும். 2வது அது வந்து லேபர் ஓரியன்டட்னா உங்களுக்கு வந்து ஆளுங்கன்னா படிக்காத ஆளுகளை வச்சு தான், படித்தவங்க அந்த விவசாய வேலைக்கு வரமாட்டாங்க. படிக்காத ஆளுகளை வச்சு தான் விவசாய வேலை செய்யணும். ஸோ இந்த உயிருள்ள ஜீவன் அப்புறம் படிக்காத ஆளுங்க, இதை 2ஐயும் மேனேஜ் பண்ணி நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயமா இருந்துச்சு. எனக்கு பேசிக்காக அந்த விவசாய இன்ட்ரெஸ்ட்டு, விவசாய ஃபேமிலினால எனக்கு அது ஒரு ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து 2011 ஆரம்பித்தோம். இப்போ வந்து இன்றைக்கி வரல கோட் ஃபார்ம் போயிட்டுருக்குங்க. இந்த ஆட்டுப்பண்ணைங்கிறது எல்லாத்துக்குமே விவசாயிகள்லேருந்து இல்லை படித்தவங்க வரலும் எல்லாமே ஆட்டுப்பண்ணைனா ஒரு க்யூரியாசிட்டி. இது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுறாங்க, க்யூரியாசிட்டி. அது நிறையா நான் ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாலெலாம் பேசியிருக்கேன். இருந்தாலும் ஜெயா டிவியில் இப்போ வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் வந்து இந்த ஸ்டால் ஃபெட் மெத்தட்லாம் ஆரம்பித்தோம். இந்த ஸ்டால் ஃபெட் மெத்தடில் என்ன நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஆடு வந்து மேலே நிற்கிறதுனால ஹைஜீனிக்காக இருக்கும். 2வது அதனோட குப்பை புழக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த புழக்கை வந்து கீழே விழுந்து அது யூரினோட கலெக்ட் ஆகிறப்ப அது ஒரு நல்ல விவசாயத்துக்கு நல்ல உரம், நல்ல மென்யூர். ஸோ வந்து அதுக்கு பிளான் பண்ணி தான் அதை பண்ணணும். இனிஷியலாக வந்து ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறப்ப என்ன வெரைட்டி ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிறையா ஃபெயிலியர் ஆச்சு, நிறையா லாஸ் வந்துச்சு. பல்க் பர்ச்சேஸ் 150 ஆடு ஒட்டுக்க வாங்கினோம். அதில் வந்து என்னாச்சுன்னா ஒரு 50 ஆடு இறந்துச்சு, டிசீஸ் வந்துச்சு. அதில் ஒரு ஆட்டுக்கு அப்போ ஒரு 5000 வச்சா கூட ஒரு 2.5-3 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு. சரி, நீ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த ஆடெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். 10 ஆடு 15 ஆடு அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை செட் பண்ணி உள்ளே விட்டதுக்கப்புறம் அடுத்த 15 ஆடு அதுக்கு தனித்தனி இடம் ஒதுக்கி வச்சு, ஒரு பர்ச்சேஸ் ஆட்டுப்பண்ணைக்குள்ளே வருதுனாவே நீங்கள் வந்து அதை செப்ரேஷன் பண்ணிடணும். பண்ணி அதை வாட்ச் பண்ணி அதை செட் பண்ணி எல்லாம் வேக்சின் எல்லாம் போட்டு குடல் புழு மருந்து கொடுத்து இப்படி பண்ணி மறுபடியும் நம்ம உள்ள பெரிய ஆட்டுப்பண்ணைக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. 2வது, முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்தையில் போய் வாங்கக்கூடாது. நம்ம வாங்குறதெல்லாம் ஆட்டுப்பண்ணையில் இல்லை தெரிஞ்ச தோட்டத்தில் வளர்த்துறவங்க, இல்லை பண்ணைய ஸ்டால் ஃபெட் இல்லைன்னா கூட ஒரு பண்ணையை ஒரு 20 ஆடு 30 ஆடு வளர்த்துவாங்க, அவங்ககிட்ட கூட வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஆட்டுப்பண்ணையை சேர்த்துனீங்கன்னா தான் அது வந்து நல்லா வளரும். ஸோ அதுபோக மெயினாக டிசீஸ் கண்ட்ரோலுங்க, லேபர் மேனேஜ்மெண்ட்டு. ரெகுலராக ஆட்டுப்பண்ணைனா நம்ம டெய்லி பார்க்கணும், டெய்லி நம்ம கண் பார்வையில் இருக்கணும். எத்தனை ஆள் வச்சுருந்தாலும் டெய்லி பார்க்கலைன்னா ஆட்டுப்பண்ணையை தயவுசெய்து பண்ணாதீங்க. டெய்லி எல்லா தொழிலுக்கும் டெய்லி போகணும், ஆனால் ஆட்டுப்பண்ணைக்கு கம்பல்சரியாக போகணும். ஏன்னா ஆடு சென்னையாகிறது, குட்டி போடுறது, டிசீஸு, செரிமானமாகாமல் போகுது திடீர்னு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். என்ன தான் ஆளுக விட்டாலும் நம்ம சொன்னால் தான் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து குட்டி போடுறப்ப குட்டிகளை ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா மழை காலத்தில் தான் நிறையா குட்டி போடும். இந்த மழை காலத்தில் குட்டி போடுறப்பெல்லாம் ஆளுகளையும் நம்பாமல் நம்ம கொஞ்சம் நேரடி பார்வையில் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து வெரைட்டிஸ் செலக்ட் பண்ணுறதுல நாங்கள்லாம் போயர் தலைச்சேரி அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் வளர்த்தோன்னா அதில் தான் சக்ஸஸ் ஆச்சு. சிரோகி, சோர்ஜத் எல்லாமே ட்ரை பண்ணாலும் லாங் டியூரேஷன் டெலிவரி டைம். ஸோ அதில் எங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் என்ன ஒரு விஷன் எங்ககிட்ட இருந்ததுன்னா, ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறவே இது நம்ம வந்து ரீட்டெயிலுக்கும் கொண்டு போகணும். அதாவது கறிக்கடை ஆரம்பித்து கறிக்கடையில் நம்ம டவுன்லலாம் பண்ணி நல்ல பெரிய லெவலில் பண்ணணுங்கிற ஒரு விஷனில் தான் ஆட்டுப்பண்ணை ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் இந்த கறிக்கடைன்னு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஆட்டுப்பண்ணைகள் ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து இதில் வந்து லாஸுகளெல்லாம் நாங்கள் மேக்கப் பண்ணி அதில் பொறுமையாக இருந்து, மீன்வேல் ஆடு மட்டும் நான் வச்சுருக்கல, மாடு வச்சுருந்தேன், குதிரைகள் வச்சுருந்தேன், காங்கேயம் காளை வச்சுருந்தேன். இது எல்லாமே பேசிக்காக இன்ட்ரெஸ்ட்னால தான் முடிஞ்சுது. இதில் பெரிய கணக்கு வழக்கு பார்த்தோம்னா என்ன மிச்சமாக இருக்குன்னு தெரியாது அனிமல்ஸில். ஆனால் தோட்டத்துக்கு நல்ல உரம் கிடச்சிது, ஒரு நல்ல
அனுபவம் இருந்துச்சு. ஆட்டு பண்ணையில் நிறைய அனுபவப்பட்டு சரி ரைட்டு நீ அடுத்து நம்ம வந்து போயர் தலைச்சேரி தான் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நின்னோம். அது ஓரளவுக்கு அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கே எங்களுக்கு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 5 இயர்ஸில் இந்த போயர் தலைச்சேரியில் இது பண்ணி அதில் ப்ரீட் பண்ணி அதில் நாங்கள் வளர்க்குறதுக்கு அதாவது ப்ரீடிங்க்கும் கொடுத்தோம், ஷாப்புகளுக்கும் கொடுத்தோம். அப்போ எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட் வந்துச்சு. என்ன கான்டாக்ட் வந்துச்சுன்னா, ஆடு வாங்குறப்ப அந்த நிறைய ஆடு வாங்கி வைக்கிற வியாபாரிகள் கான்டாக்ட் ஆனாங்க, கறிக்கடைக்காரங்க கான்டாக்ட் ஆனாங்க, நிறைய லேபர்ஸ் கான்டாக்ட் ஆனாங்க. இதுலேயே ஒரு 4-5 இயர்ஸ் இருந்ததுனால நல்லா மறுபடியும் கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த டைம் தான் எங்களுக்கு வந்து கொரோனா வந்துச்சு. 2019 கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனாவுக்குள்ளே நாங்கள் ஆரம்பித்து 9 வருஷம் ஆயிடுச்சு. 9-10 வருஷம் ஆனப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம், எந்த அளவுக்கு சம்பாரிச்சோங்கிறத விட நல்ல அனுபவம் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த அனுபவத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்ல டைம் இருந்துச்சு. இது போக எனக்கு வந்து ஆட்டு பண்ண போக ஸ்டுடியோ இருந்துச்சுங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2014 கல்யாண மண்டபம் ஒன்று வாங்கினோம் கோபியில். ஸோ அந்த பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கொரோனாவில் எல்லா பிஸ்னஸும் நின்றுச்சு. ஆட்டு பண்ணை மட்டும்தான் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஆட்டு பண்ணை மட்டும்தான் வந்து, ஏன்னா காய்கறி ஆட்டு பண்ணை இந்த ரெண்டும் வந்து மெடிசன், இதை வந்து கொரோனாவில் க்ளோஸ் பண்ணல. மீதி எல்லா கடையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கல்யாண மண்டபம் க்ளோஸ்டு, ஸ்டுடியோ க்ளோஸ்டு, மற்ற ரியல் எஸ்டேட்டு என்ன நடக்கும்னே தெரியல. அதுக்கப்புறம் அது பூமாச்சு, அது வேறு விஷயம். ஆனால் வந்து ரியல் எஸ்டேட்டு என்ன கண்டிஷனில் போகும், உலகமே நின்று கிடக்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறப்ப சரி ஆட்டு பண்ணை தான் இருக்குது, இதுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. கறிக்கடை திறக்க சொல்லிட்டாங்க, மெடிசின் திறக்க சொல்லிட்டாங்க, காய்கறியெல்லாம் திறக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லாக்டவுன்னு நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு லாக்டவுனில் இதெல்லாம் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ நம்மளோட விஷன் இதான, நம்ம இந்த ரீட்டைல் பண்ணணும், இந்த ஆட்டை வந்து கொடுக்கணுங்கிறப்ப நிறையா சந்தையெல்லாம் மூடுனதுனால ஏகப்பட்ட ஊர்லேருந்து வியாபாரிகள் எல்லாம் எங்கள் ஆட்டு பண்ணைக்கு வந்தாங்க. வந்து எங்களுக்கு ஆடு கொடுங்க, நாங்கள் சந்தையில் போய் பிடிக்க முடியல, எங்களுக்கு டிமாண்டுன்னு சொல்லி ஆடு மட்டனோட ரேட்டும் பயங்கரமாக கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு அந்த டைமு. என்ன காரணம்னா கவர்மெண்ட் வந்து சந்தையை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி ஆடு வாங்குவாங்க? வேறு வழியில் இப்போ தோட்டமாக போய் ஒரு சின்ன விவசாயிட்ட ஒரு 4 ஆடு 5 ஆடு இருந்துட்டு போய் பல்காக வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, எங்கிட்ட வந்தாங்க எல்லோரும், நீங்கள் கொடுங்க சார் ஆடு அப்படின்ட்டு. அப்போ நிறைய கான்ட்ராக்ட் வந்துச்சு. எல்லாம் மெட்ராஸ், கோயம்புத்தூர், எல்லா ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க. எனக்கு இந்த நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் இந்த ஆடு மாடு குதிரையெல்லாம் வாங்கி இது பண்ணதுனால அவங்க மூலயமா நிறையா வாங்கி ஹோல்சேல் பண்ணேன். அப்போ கறிக்கடை ஃபஸ்ட் லாக்டவுன் ஃபுல்லாக என்னோடது ஹோல்சேல் தான் நடந்தது. அதாவது வந்து லோடாக அப்படியே லோடாக மாற்றுவோம். நாங்கள் ஒரு லாபம் வச்சுட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கொரோனா வந்து ஃபஸ்ட் லாக்டவுன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய புதிர் ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுது, என்ன உலகம் என்ன ஆக போகுது, அத்தனையும் நின்றுச்சு உலகமே. அப்படிங்கிறப்ப எல்லாமே இது பண்ணுறப்ப தான் நான் என்ன பண்ணேன், ஸ்டுடியோ மூடிட்டோம், கல்யாண மண்டபம் மூடியாச்சுங்க. கல்யாண மண்டபம் மூணு இல்லாமல் வாங்கினவங்க பணத்தையெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு, அதை திருப்பி கொடுத்தோம். அப்புறம் ரியல் எஸ்டேட்டும் எப்படி நடக்க போகுது, வேல்யூ இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட மாதிரி நிலமை. எங்களுக்கும் அதே நிலமை தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணணும், ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பேசுகிறப்ப இந்த ஆட்டு பண்ணை தான் நல்லா போயிட்டுருக்குல்ல, ஆட்டு பண்ணை வந்து நம்ம கொரோனாவில் எல்லாம் சந்தையெல்லாம் மூணுனால எல்லாம் எங்ககிட்ட வந்தாங்க பண்ணைக்கு. நாங்கள் வந்து பண்ணையில் இருந்தது கொடுக்க முடியாமல் வெளியே வாங்கி, நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க எனக்கு, அவங்ககிட்ட இருந்து வாங்கி நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் நம்மளே ஒரு தனியாக ஆரம்பித்தேன் ரீட்டைல். ஏன்னா ரீட்டைல் நல்லா போயிட்டுருக்கு, மட்டனோட ரேட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் ஏன்னா கோபிக்கு பக்கத்தில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்லாம் நமக்கு ஈஸி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் எல்லாம் அங்கே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் போகலான்னு பிளான் பண்ணோம். கோயம்புத்தூர் போகிறப்ப என்ன எப்படின்னா, இடம் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஷாப் வந்து காலப்பட்டியில் ஆரம்பித்தோம். அதில் வந்து 2 முடிவு எடுத்தோம். நாட்டுக்கோழினா ஒரிஜினல் தான் போடணும், அதே மாதிரி வெள்ளாடு மட்டும்தான், மட்டன்னா இந்த வெள்ளாடு மட்டும்தான் போடணும். ஏன்னா செம்மறியாடு சில பேருக்கு சேராது. அது செம்மறியாடு மார்க்கெட்டில் நிறைய போகுது. ஆனால் நாங்கள் எங்கள் கம்பெனி பாலிசியை அது 2 தான் வச்சோம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி, ஒரிஜினல் வெள்ளாடு, இது மட்டும்தான் நம்ம கடையில் இருக்கணும். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணணும், யூனிக்காக இருக்கணும், 10ஓட 11 நம்ம போகக்கூடாது.
எல்லாத்துலேருந்து விலகி வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அந்த மாதிரி யோசிச்சதுனால தான் எங்கள் கடை சக்ஸஸ் ஆச்சு. பிராய்லர் அது ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் நார்மல் தான். அது வந்து பிராய்லர், ஏன்னா நிறைய பேர் டவுனில் பிராய்லரே சாப்பிட்டு பழகிட்டாங்க. அவங்களுக்கு பிராய்லர் கொடுக்கணும், அப்போ தான் ஆளுகளுக்கு நமக்கு வேலை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கறதுக்கு வரணும். அதனால் அதையும் பிளான் பண்ணி இந்த 3 மட்டும்தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் மாற்றி யோசனை பண்ணதுனால தான் எங்கள் கடை சக்ஸஸ் ஆச்சு. அடுத்த 1 இயர்லேயே சரவணம்பட்டியில் போட்டோம். அடுத்த 6 மாதத்தில் வந்து லட்சுமி மில்ஸில் 3 பிரான்ச் போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் அடுத்தடுத்து போடலான்னு எல்லாம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த கடை வைக்கிறப்ப என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கடை வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கறிக்கடையை மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு, இப்போ நல்ல ரெஸ்டாரண்ட்டு அந்த டைப்பில் கறிக்கடை பண்ணணும். நான் சிவில் படித்ததேன், அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நல்லா நீட்டாக கிரானைட் போட்டு நல்ல லைட்டிங் கொடுத்து லைஃப் ஸ்டாக்கெல்லாம் ஓப்பனாக மக்கள் வந்தால் பார்க்கலாம். ஆடும் பார்க்கலாம், கோழியும் பார்க்கலாம், பிராய்லரும் பார்க்கலாம். எப்படி ப்ராசஸ் நடக்குது எல்லாம் உள்ளே போய் ப்ராசஸ் நடக்கிறதுலேருந்து கட் பண்ணுற வரல எல்லாமே பார்க்கலாம். இந்த வந்து மூடி வச்சு பின்னாடி வச்சு கொண்டாந்து வைக்கிறோம் அப்படிங்கிறதே வரக்கூடாது. நமக்கு எல்லாம் ஓப்பனாக இருக்கணும். நம்ம நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், யங் கோட்ஸாக கொடுக்கணும். அதே மாதிரி நாட்டுக்கோழியில் ஒரிஜினலாக கொடுக்கணும், அதுவும் ரொம்ப முத்தல் இல்லாமல் கரெக்டான சைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாலிசியாக கடைப்பிடிச்சோம். அந்த பாலிசி வந்து தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா யாருமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி கொடுக்குறதில்ல டவுனில். அதே மாதிரி வெள்ளாடு மேக்ஸிமம் கொடுக்குறதில்ல, நிறைய செம்மறி ஆடுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து கொரோனா டைமில் எல்லோரும் வீட்டு இருந்ததுனால இன்டேக் வந்து ரெகுலராக இருந்ததை விட 2 times 3 times 5 times டெய்லி நான்வெஜ் சமைச்ச குடும்பம்லாம் இருக்காங்க. ஏன்னா எல்லா குடும்பமே இருக்காங்க. 2வது குவான்டிட்டி அதிகமாச்சு. படித்தவங்க, ஹாஸ்டலில் இருந்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தாங்கன்னா 7 பேர்த்துக்கும் எடுக்கிறப்ப குவான்டிட்டி அதிகமாச்சு. எங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா அந்த கொரோனா வந்து பரட்டி போட்டதை நாங்கள் மாற்றி யோசித்து இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணோம். ஆனால் அதனோட விஷன் வந்து எங்களுக்கு 10 வருஷமாக இருந்தாலும் கொரோனா தான் எங்களுக்கு கை கொடுத்துச்சுங்கிறத எங்களை மாற்றி யோசிக்க வச்சுச்சு. அதை யோசித்தோம், கடையை ஆரம்பித்தோம். நல்ல வரவேற்பு இருந்தது. நான் வில்லேஜ் மீட் ஷாப் கிராமத்து கறிக்கடை போனாவே நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நவலடி ஃபார்ம்ஸ் எங்களோட ஃபார்மோட பேக்கப் இருந்துச்சு. நாங்கள் வேணுங்கிற ஆடு குடித்தோம். இப்போ வந்து எங்களால் அந்த அளவுக்கு வளர்த்த முடியல, நிறைய வெளியிருந்து வாங்குகிறோம். ஆனால் வெளியிருந்து வாங்கினாலும் நாங்கள் வளர்த்துறத விட குவாலிட்டியான ஆடு தான் வாங்குவோம். அதை வந்து கம்பல்சரி அந்த குவாலிட்டி செக்கிங்கில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே மாதிரி ப்ரைஸும் வந்து நாங்கள் வந்து ரீசனபிளான ப்ரைஸ் வச்சுருக்கோம். மக்களுக்கு ரீசனபிளாக கிடைக்கணுங்கிறதுக்காண்டி வருஷம் 365 நாள் கடை திறந்துருக்கோம். மார்னிங் 7 to ஈவினிங் 7, 12 hours நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ப்ராசஸ்டுங்கிறதே வேலை இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் 1/2 hour 1 hourக்குள்ளே உரிச்ச கோழிகளை உரிச்ச மட்டனாக தான் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்படி ஒரு 3 years போச்சு. அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகலான்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு. ஏன் நம்மளே ஒரு இது ஆரம்பிக்கக்கூடாது, ஆப்பு நம்ம ஆப்லேயே போட்டாங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா இருக்கும்ல. ஏன் அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு தான் விற்கிறாங்க. ஸோ அந்த கமிஷன் நம்ம கஸ்டமருக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம், எல்லாம் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக கொடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் இதுக்குன்னே ஒர்க் அவுட் பண்ணி இன்னொரு டீமோட சேர்ந்து வில்லேஜ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஓன் ஆப்பே இருக்குங்க. இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியா கொடுத்துட்ருக்குறோம். நாளாக கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்துடும். அந்த ஆப்பில் நீங்கள் போய் ஆர்டர் போட்டிங்கன்னா டைரெக்டாக எங்கள் கம்பெனி பசங்களே வந்து உங்கள் வீட்டிலேயே டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க. அந்த சிஸ்டம் இப்போ வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நல்லா போயிட்டுருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த ஹோம் டெலிவரியில் ஃப்ரெஷ் மீட் கொடுக்குறது நம்ம மட்டும்தான். மீதி நிறைய பேர் கொடுக்குறாங்க. எல்லாமே அவங்க சில்டு இல்லைன்னா ஃப்ரோசன் தான் வருது. நம்ம அப்படி கிடையாது. ஆர்டர் உளுந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் ஆளுகளே கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கட் பண்ணி 15 minutes பேக்கிங், 15 minutes உங்களுக்கு டெலிவரி. மேக்ஸிமம் தூரமாக இருந்தாலும் 1 hourக்குள்ளே உங்கள் வீட்டில் டெலிவரி கொடுத்துட்றோம். இந்த சிஸ்டத்தில் நாங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். கடை ஆரம்பித்தப்போ என்ன ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னா, மெயினாக லேபர் வந்து இந்த என்னென்னா கொரோனா டைம்லாம் கடை ஆரம்பிச்சது ஓவர் பிஸி ஆயிடுச்சு. பிஸின்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை கூட்டத்தை, அந்த அளவுக்கு பிஸி ஆயிடுச்சு. சரி, அப்படிங்கிறப்போ அவ்வளோ லேபர் எங்களால் பிடிக்க முடியல. ஸோ அதில் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் லேபர்லாம் சம்பளமெல்லாம் நிறையா சொல்லி அவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அப்படி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷாப் ரன் பண்ணோம்.
அப்புறம் போக போக அப்புறம் கோயம்புத்தூருக்குள்ளே நிறையா வந்து ஜாப் கேட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி செட் ஆயிடுச்சு. அது இதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அது வரலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். பர்ச்சேஸு, சேல்ஸுங்க, ஓவர் சேல்ஸை நம்மளால சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுலே எங்களுக்கு ஒரு வருஷம் ஓடி போச்சு. இப்போ வந்து 3வது கடை வந்து நாங்கள் லக்ஷ்மி மில்ஸில் போடலான்னு பிளான் பண்ணி அதுக்கு வேலையை ஆரம்பித்தோம். அதுங்கிறப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டு பண்ணையிலிருந்து ஒரு ஹைஜீனிக்கான கடை நம்ம போடணும், ஹைஜீனிக்கான ஒரு கறி வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷனாக இருந்துச்சு. என்னோட ஏஜுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் வந்துட்டாங்க. பையன் மருமகள்லாம் டாக்டர், அவங்க வந்து இந்த தொழிலுக்கு வர முடியாது, அவங்க அதுக்கே போக முடியும். சன்னின்ல வந்து ஆடிட்டுருங்க. ஸோ என் பொண்ணு வந்து அவள் வந்து என்ஜினியர், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தா. ஸோ அவள் வந்து என்ன அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த பிஸ்னஸில் இருந்தது. அவள் வந்து ஸ்டுடியோ வச்சதுனால பேபி ஃபோட்டோகிராஃபி அவள் தனியாக பண்ணுறாளுங்க. அப்புறம் அவள் தான் சொன்னா, அப்பா நம்ம இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், நீங்கள் வந்து ஒரு ஹைஜீனிக்காக கறிக்கடை ரன் பண்ணுறீங்க, அது ஓகே. நம்ம இப்போ வந்து ஆன்லைன் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ஆன்லைன் பிஸ்னஸ் தான் இந்த ஃப்யூச்சர், இந்த ஜென்ரேஷன் எல்லாம் விரும்புகிறாங்க, அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆப் நம்ம ஆன்லைன் அடுத்தவங்க ஆப்பில் போகிறத விட நம்ம ஆப்பே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் மீட் அப்படின்னு ஒரு ஆப் ஆரம்பித்தாங்க. அந்த ஆப் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும் தான் நம்ம ஆர்டர் போட முடியும். இனிஷியலாக வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம ஆப்பில் போட்டு பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீமும் ரெடி பண்ணி ஒரு 6 months ப்ராஜெக்ட்டு என் பொண்ணு தான் பண்ணாலுங்க. பண்ணி அதை ஆப்பை ரெடி பண்ணி இப்போ வந்து ஆப்பில் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் கொடுத்துட்ருக்கோம். வில்லேஜ் மீட்டில் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் போடலாம், நீங்கள் ஐஃபோன் இதுலேயும் போடலாம், 2லேயுமே போடலாம். ஆப்பில் ஆர்டர் போட்டிங்கன்னா 1 hourல உங்கள் வீடு தேடி வந்துடும். ஹைஜீனிக்காக இருக்கும். மெயினாக என்னென்னா ஃப்ரெஷ் மீட்டு மட்டும்தான் வரும் ஆப்பில். சில்டோ ப்ராசஸோ எதுவும் கிடையாது. ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. கட் பண்ணி 15 minutes பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். இனிஷியலாக அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. நிறையா பெரிய ஏரியா கொடுத்துட்டோம். அப்போ வந்து டெலிவரி டைம்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது, அதில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சரி நம்ம ரொம்ப ஓவராலாக 15 கிலோமீட்டரில் வேண்டலாம், ஒரு 10 கிலோமீட்டர் சர்க்கிளில் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10 கிலோமீட்டர் மட்டும் கொடுத்ததுலேருந்து லேட் டெலிவரி கம்ப்ளைண்ட் இல்லைங்க. கறி பொறுத்தளவு எங்களுக்கு எப்பவுமே கம்ப்ளைண்ட் வராது, ஏன்னா அதில் நாங்கள் வந்து 100% ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இளங்கறி தான் கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்கணும், வெள்ளாடு தான் கொடுக்கணும், ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் கொடுக்கணும். பிராய்லர்னால் ரொம்ப சின்ன வயசு தான் கொடுக்கணும். 1.5 கிலோலேருந்து 1.25 கிலோ அந்த ரேஞ்சில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதால ரொம்ப நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ கறி கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரல. இந்த லேட் டெலிவரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. டெலிவரி பாய்ஸு வந்து கொஞ்சம் சரியான ஆளுகளை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ அது ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு ஆன்லைனில் எங்களோட ஆப் ஸ்டார்ட் பண்ணி. அப்போ அது வந்து என் பொண்ணு வந்திருக்கா, அவள் என்ஜினியர் தான், அவள் வந்து நல்லா பார்த்துக்கிறா. அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணுன்னு அடுத்த ஜென்ரேஷனுங்க அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு சொன்னாலும் சரி கண்ணு நீ பாருன்னு என் பொண்ணு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்ருக்கேன். நான் பேக்கப்லேருந்து பர்ச்சேஸு என்னென்ன லேபர் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் என்ன வரலும் ஒரு ஹைஜீனிக்காக ஒரு கடையை ஆரம்பிக்கணும், மக்களுக்கு ஒரிஜினலான கறி கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், ஹைஜீனிக்காக கொடுக்கணும். இது ஃப்ரெஷ் அண்ட் ஹைஜீனிக், இதுதான் எங்களோட விஷன், என்னோட விஷனாக இருந்துச்சு. அதை சக்ஸஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லாஸ் பண்ணி மறுபடியும் அதுலேருந்து கற்றுக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணி தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக ஃப்ரான்சைசி கொடுக்கலான்னு பிளான் பண்ணால் அது எங்களுக்கு இப்போ சரியாக வரல. ஏன்னா அவங்களோட ஃப்ரான்சைசி எடுக்கிறவங்களோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. அது இப்போ நம்ம ஓன் ஷாப்னால் நம்மளோட விஷன், நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட ஸ்டாஃப்ஸு எல்லாமே கண்ட்ரோல் இருப்பாங்க. ஸோ வந்து இனிமேல் நம்ம ஓன் ஷாப் தான் போடணும். ஓன் ஷாப்னால் வந்து கோயம்புத்தூர் மட்டுமல்ல, மெட்ராஸ், ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக பிளான் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு வந்து என்னென்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, என் டாக்டர் வந்துட்டா. அவங்க வந்து இப்போ ஆப் ரெடி பண்ணி ஆப்பில் ஆன்லைனில் டெலிவரி கொடுக்குறாங்க. ஆன்லைன் டெலிவரி ஃப்ரெஷ் மீட் கொடுக்குறாங்க. அது நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இதுவரையிலும் யாருமே ஆன்லைனில் ஃப்ரெஷ் மீட் அவங்க ஓன் ஆப்பில் கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து ஃப்ரெஷ் மீட் கொடுத்துட்ருக்கோம். வில்லேஜ் மீட் ஆப் பண்ணிங்கன்னா அது கொடுக்குறோம். இந்த ஆப் ஆன்லைன் டெலிவரிஸை எலாபரேட்டாக பண்ணி எல்லா சிட்டிஸ்லேயும் பண்ணி நம்ம இந்த நவடிவா ஃபார்ம்ஸ் வில்லேஜ் மீட் ஷாப் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக
இருக்கணுங்கிறத எங்களோட விஷனாக இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் இதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என் பொண்ணு என்ஜினியர் தான். அவள் வந்து நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி நின்று எப்படி அதை பண்ணணும், பர்ச்சேஸில் என்ன ஹெல்ப் பண்ணணும், லேபரில் எப்படி அவங்கள டிமாண்டை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிளிங்லையுமே எனக்கு நிறையா என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலிஸு, என்னோட ஒய்ஃபு, சன்னின்லா, கோ பிரதர் அத்தனை பேரும் வந்து எனக்கு வந்து அம்மா, மற்ற ஃப்ரெண்ட்ஸு அத்தனை பேரும் வந்து ரொம்ப எந்த ஒரு கஷ்டத்துலேயுமே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி எல்லாமே எனக்கு என் ஃபேமிலிஸும் ஃப்ரெண்ட்ஸுகளும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த சக்ஸஸே இல்லை. அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் என்னால் எவ்வளோ முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா அந்த திங்கிங்கில் நான் போய் அதை பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்களுக்கு நான் என்னோட பாடத்திலிருந்து நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன தோல்வியோ பெரிய தோல்வியோ எது வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. தோல்வி இன்னைக்கு வரும், போயிடும். ஆனால் நம்ம மனநிலை ஒரே மாதிரி இருக்கணும், போராட கற்றுக்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும், அகலக்கால் வைக்கக்கூடாதும்பாங்க பெரியவங்க. அப்படின்னா உடனே பெருசாக பண்ணுறது, உடனே பெருசாக கடன் வாங்குறது, இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாத தொழிலில் போடுறது. இப்போ என்னோடய தொழில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எனக்கு சம்மந்தமில்லாத தொழில் தான். நான் படித்ததுக்கும் பனியன் கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லை, நான் படித்ததுக்கும் பஸ்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, நான் படித்ததுக்கும் ஸ்டுடியோவுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரே ஒன்று அக்ரி ஃபேமிலிங்கிறதுனால, விவசாய ஃபேமிலிங்கிறதுனால அந்த ஆட்டு பண்ணால் எனக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்துச்சு இந்த ஒரு தொழில் தான். அதேமாதிரி கறிக்கடைங்கிறது எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத தொழில். அதில் ஒரு வருஷம் கம்பல்சரி லாஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அதுக்கு மனமே தளரக்கூடாது. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணி சின்னதுலேருந்து ஆரம்பித்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். எதுக்கு மனம் தளரக்கூடாது, விடாமுயற்சி வேணும். அதே மாதிரி பொறுமை வேணும், உங்களுக்கு பொறுமை வேணும். எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். கோபங்கள் அதிகம் வரக்கூடாது. எல்லாத்துலேயும் சகிப்புத்தன்மை இருக்கணும். எல்லாரும் வந்து இது மாதிரி என்ன மாதிரி என்டர்ப்ரனர் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான். பொறுமை, விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணும். இப்போ வந்து இந்த கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. சவுத் இந்தியா லெவலில் பெஸ்ட்டு மீட் ஷாப் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. துபாயில் வந்து அதுவும் வந்து பெஸ்ட்டு மீட் ஷாப் தான் அப்படிங்கிற க்ளீன்லெஸ், அதாவது சுத்தமாக வச்சுருக்காங்க, ஹைஜீனிக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்கன்னு அவார்டு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் லெவலில் அவார்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னோடய ஃபார்முக்கும் என்னோடய குதிரைகளுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய அவார்டு நான் வாங்கியிருக்கேன். என்னை சோசியல் மீடியாஸில் அப்பப்போ நான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். இன்னியும் போடுவேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் முழுவதும் நான் வந்து ஜெயா டிவியின் மாற்றி யோசி அப்படிங்கிற ப்ரோக்ராமில் என்னோடய அனுபவங்கள், இதை பற்றி சொல்லியிருந்தேன். எப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தோம், எதில் லாஸ் ஆச்சு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். இதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஜெயா டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.